ChatGPT எப்படி வேலை செய்யுது, அது பின்னாடி என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத 6 ஸ்டேஜஸா பிரிச்சு நம்ம இங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல ChatGPTக்கு அன்சூப்பர்வைஸ்டு லேர்னிங் டெக்னாலஜி மூலமா ஒரு பெரிய அளவிலான தரவுகள், அதாவது டேட்டாஸ் ட்ரெயின் செய்யப்படும். அந்த தரவுகள் ட்ரெயின் பண்ணப்படும்போது அதில் இருக்கிற ஏஐ மாடல் டெக்ஸ்ட் டேட்டால இருக்கிற பேட்டர்னை ரெகனைஸ் பண்ணவும், அந்த ரெகனைஸ் பண்ண டெக்ஸ்ட்டுக்கு அதன் பொருளை கண்டுபிடிக்கவும் கற்றுக்கும். செகண்ட் ஸ்டேஜில் ChatGPT நம்ம இன்புட்டாக கொடுக்குற டெக்ஸ்ட்டை ரிசீவ் பண்ணும்போது அந்த டெக்ஸ்ட்டையும் அதோட மீனிங்கையும் சீக்வன்ஸ் ஆஃப் நம்பர்ஸாக என்கோடிங் பண்ணும். தேர்ட் ஸ்டேஜில் என்கோடிங் செய்யப்பட்ட இன்புட் டெக்ஸ்ட்டில் இருந்து அதோட இன்ஃபர்மேஷன் மல்டிலேயர்ஸ் ஆர்டிஃபிஷியல் நியூரான்ஸ் யூஸ் பண்ணி டிகோடிங் செய்யப்பட்டு அதோட ஃபியூச்சர்ஸ் பிரித்து எடுக்கப்படும். ஃபோர்த் ஸ்டேஜில் ஆல்ரெடி பிரித்தெடுக்கப்பட்ட ஃபியூச்சர்ஸை வச்சு அதுக்கான பதிலை உருவாக்க ChatGPT லாங்குவேஜ் மாடலிங்கை பயன்படுத்தும். இந்த லாங்குவேஜ் மாடலிங் எப்படி வேலை செய்யும்னு பார்த்தா, நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் பார்த்த அந்த ட்ரைனிங் அப்போது கற்றுக்கிட்டதை அடிப்படையாக வச்சு இன்புட்டாக கொடுத்த டெக்ஸ்ட்டோட பதிலை சீக்வன்ஸ் ஆஃப் நம்பர்ஸாக ப்ரெடிக்ட் பண்ணும். ஃபிஃப்த்து ஸ்டேஜாக இறுதியாக ப்ரெடிக்ட் செய்யப்பட்ட பதிலுக்கான சீக்வன்ஸ் ஆஃப் நம்பர்ஸை டிகோட் செஞ்சு நம்ம கொடுத்த டெக்ஸ்ட் இன்புட்டுக்கான பதிலை உருவாக்கும். இந்த பதிலை ஜென்ரேட் பண்ணுறதுக்கான நேரமும் அதோட அளவும் மாடல் எந்த அளவுக்கு ட்ரைன் ஆகியிருக்கோ அதை பொறுத்தது. சிக்ஸ்த் ஸ்டேஜான ஃபைன் டியூனிங் எதுக்குன்னா, சில நேரத்தில் ChatGPTயால் 100% நம்ம கேட்ட கேள்விக்கான பதிலை ஜென்ரேட் பண்ண முடியாமல் கூட போகலாம். அந்த மாதிரி நேரத்தில் கூடுதல் ட்ரைனிங் டேட்டா கொடுத்து அதோட பேராமீட்டர்ஸை அட்ஜஸ்ட் பண்ணி சரி செய்யப்படும். இந்த வீடியோ மூலமாக ChatGPTனா என்ன, எப்படி வேலை செய்யும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். அடுத்த இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென் பாய்.